வணக்கம் யுவஸ். டெம்பிள் ரகசியத்தின் கேள்விக்கென்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுல கேட்கப்படும் கேள்விகள் வேணா உங்களுடையதா இருக்கலாம், ஆனா சொல்லப்படும் பதில்கள் எதுவும் எங்களுடையது இல்லை. ஆதிசங்கராச்சாரியர்ல தொடங்கி ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி, சமீபத்துல வாழ்ந்து மறைந்த சுவாமி சின்மயானந்தர் வர இப்படி பல ஞானிகள் தங்களது அனுபவத்துல கண்ட அனுபவ மொழிகளைத்தான் நாங்க வாய் வழியா வார்த்தை தகவல்களா வெளியிடுறோம். சரி, இன்றைய கேள்விக்கு போகலாம். எல்லா வீட்லையும் கடவுள்னு சொல்றீங்க. அப்படி கடவுள் ஒருத்தர் நிஜமாவே இருக்காரா? அப்படி இருக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? அப்படி இருந்தாருக்கா? அவரை நான் எப்படி பார்க்கறது? இல்லை நீங்க தான் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கரூர்ல இருந்து சரண்ராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, கடவுள்னு ஒருத்தர் நிஜமாகவே இருக்காரா? அப்படி இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா? அப்படி இருந்தா அவரை நான் எப்படி பார்க்கறது? இல்ல நீங்க தான் பார்த்திருக்கீங்களா? பொதுவா இன்றைய இளைஞர்கள் கேட்கிற சர்வசாதாரணமான கேள்வி இது. கடவுள்னு ஒருத்தர் நிஜமா இருக்காரு, அதற்கு ஆதாரம் தான் உலகம். இதற்கு குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் அழகான விளக்கம் தருவாரு. உண்மையிலேயே கடவுள் இருக்காரு, அதற்கு ஆதாரம் தான் உலகம். நம்ம முன்னாடி உலகம் அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்கு. ஸோ உலகம் அப்படிங்கிற ஒரு படைப்பு இருந்தா அது படைச்சவன் அப்படின்னு யாராவது இருக்கணும். உதாரணத்துக்கு என் முன்னாடி பேனா அப்படிங்கிற படைப்பு இருக்கு, இதை படைச்சவன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் இருக்கணும். படைச்சவனுக்கு படைப்பை பத்தி எல்லாம் தெரியும். இந்த பேனாவை படைச்சவனுக்கு எப்படி ரீஃபில் போடணும், எப்படி மூடி போடணும், உள்ள என்ன இங்கு செலுத்தணும் எல்லாம் தெரியும். படைச்சவன் நினைச்சா இந்த படைப்பை மாத்தலாம், பேனாவை சின்னதாக்கலாம், பெருசாக்கலாம், அழிக்கலாம், பேனாவை இல்லாமையே பண்ணலாம். ஸோ படைப்புன்னு இருந்தா படைச்சவன் யாராவது ஒருத்தர் இருக்கணும். படைச்சவனுக்கு படைப்பை பத்தி எல்லாம் தெரியும். அந்த படைச்சவன் நினைச்சா இந்த படைப்பை ஆக்கலாம், அழிக்கலாம், உருமாற்றலாம். இதே உதாரணம் தான் உலகத்துக்கும். உலகம் அப்படிங்கிற ஒரு படைப்பு இருக்கு. ஸோ படைச்சவன் அப்படிங்கிற யாராவது ஒருத்தர் இருக்கணும். சயின்ஸ் இதை சூப்பர் பவர்னு சொல்லுது, இல்ல சுப்ரீம் பவர்னு சொல்லுது. இதையே ஆன்மீகம் கடவுள்னு சொல்லுது, பரலோகத்துல மேல இருக்கும் பிதான்னு சொல்லுது, அல்லான்னு சொல்லுது. ஸோ படைப்பும் இருந்தா படைச்சவன் இருக்கும், உலகம் இருந்தா அதை உருவாக்குன இறைவன் ஒருத்தன் இருக்கான். அந்த இறைவனுக்கு இந்த உலகத்தை பத்தி எல்லாம் தெரியும். அந்த இறைவன் நினைச்சா இந்த உலகத்தை ஆக்கலாம், அழிக்கலாம், உருமாற்றவும் செய்யலாம். சரி, கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டோம், அதற்கு ஆதாரம் தான் உலகம்னு சொல்லிட்டோம். அப்படி இருந்தா அவரை நான் எப்படி பார்க்கறது? கடவுளை பார்க்கறதுக்கு 4 வழிகளை சாஸ்திரங்கள் சொல்லுது. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம். கர்மயோகம் இருக்கிற இடத்துல இருந்துட்டே செய்யற வேலையை செஞ்சுட்டு பலனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. கர்மயோகம் மூலமா இறைவனை அடைஞ்சவங்க ஜனக மகாராஜா, விதுர சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திர மகாராஜா ஆகியவர்களை சொல்லலாம். ஞான யோகம் மூலியமா கடவுளை அலைஞ்சவங்க, ஞான யோகம்ங்கிறது புத்தியால விசாரம் பண்றது. நான் எங்கிருந்து வந்தேன், உலகம்னா என்ன, உயிர்கள்னா என்ன, இந்த மாதிரி புத்தியால விசாரம் பண்ணி இறைவனை அடைகிறது ஞான யோகம். இந்த ஞான யோகம் மூலியமா இறைவனை அடைஞ்சவங்களா விவேகானந்தர், ரமண மகரிஷி போன்றவங்கள சொல்லலாம். அடுத்து பக்தி யோகம், பூஜை, ஜெப, இந்த மாதிரி பக்தியால இறைவனை அடைகிறது. பக்த மீராபாய், ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் ஆகியவங்களை உதாரணமா சொல்லலாம். யோகத்தின் மூலியமா இறைவனை அடைஞ்சவங்க, யோகம்னா அஷ்டாங்க யோகம். அதுல நிறைய இருக்கு, யம, நியம, ஆசன, பிரத்யாகார, நிறைய இருக்கு. அதுல லாஸ்டா தியானம், அதுக்கு அடுத்து சமாதின்னு சொல்லுவாங்க. படிப்படியா இறைவனை அடைகிறது. இதற்கும் உதாரணமா நம்ம 18 சித்தர்களை சொல்லலாம். நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? இல்ல, நாங்க பார்த்ததில்லை, ஆனா பார்த்தவங்களை எங்களுக்கு தெரியும். சென்றைய பதிவில பாதாள புவனேஸ்வர் கோயிலை போட்டிருந்தோம். பாதாள புவனேஸ்வர் கோயிலை பத்தி எங்களுக்கு தெரியும், அது எங்க இருக்குன்னு தெரியும், உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும். பாதாள புவனேஸ்வர் கோயிலுக்கு போனவங்களை பத்தியும் தெரியும், ஆனா இதுவரைக்கும் டெம்பிள் ரகசியம் போனதில்லை. அதே மாதிரிதான் கடவுள் இருக்காருன்னு தெரியும், கடவுளை உணர்ந்தவங்களும் எங்களுக்கு தெரியும், கடவுளை எப்படி உணர்றதுன்னு தெரியும், ஆனா இதுவரைக்கும் உணர்ந்ததில்லை. சரண்ராஜ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறோம். உங்களுக்கும் இதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம templerahasiyam@gmail.com அனுப்பி வைங்க. கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.